நாளைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம ராமச்சந்திரன் இருக்கார்ல, அவரு வந்து நம்ம இந்த டைவர்ஸ் பத்திரத்த பத்தி கண்மணிகிட்டயும், ராகவன்கிட்டயும் ஆக்ரோஷமா கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் பார்க்குறக்கும் சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ராமச்சந்திரன் பேசுற மாரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு. இவங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம போச்சே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே வீரா வந்து சொல்றாங்க, "மாமா விடுங்க மாமா. அத பத்தியெல்லாம் பேசாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து கண்மணிக்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு கேட்குறேன். அதுக்கடுத்து நம்ம வந்து பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னமோம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வீட்டில் நடந்த முதல் கல்யாணம். இந்த முதல் கல்யாணத்தில் இப்படி ஒரு என்னை பற்றி வெளியில் என்ன பேசுவாங்க? நான் 2 பேர்ட்டையும் நல்லா தான் கேட்டு தான் கல்யாணம் பண்ணேன். கடைசியில் வந்து என்னைய தான் அவமானப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போயிடுறாங்க. அடுத்து பார்த்தா இங்கிட்டு வீராவும் மாறனும் வந்து அப்பாடா நல்ல வேலை. அதில் வந்து பேர், அட்ரஸு, ஃபோட்டோ எதுவுமே இல்லை. வெறும் ஃபார்ம் இருந்ததுனால நம்ம தப்பிச்சோம் அப்படி சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா எல்லாருமே வந்து டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து திருப்பி வந்து ராமச்சந்திரன் வந்து கண்மணி பிடிச்சி கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன கண்மணி நினச்சிக்கிட்டு இருக்க? நான் வந்து நீ வந்து சந்தோஷமாக இருக்கேன்னு நினச்சிக்கிட்டு நான் வந்து நினச்சிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் 2 பேர் சேர்ந்து டைவர்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? கல்யாணம் ஆகி இன்னும் 1 வருஷம் கூட ஆகலை. அதுக்குள்ளே சேர்ந்து வாழாமல் நீங்கள் பாட்டில் இப்படி அப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு என்னம்மா மரியாதை? நான் வந்து இந்த வீட்டில் ஒரு பெரிய மனுஷன்னு சொல்லிட்டு நான் எதுக்கு இங்கே இருக்கேன்? அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்காங்க. அப்பா என்னப்பா சொல்கிறீங்க? நான் எதுக்குப்பா டைவர்ஸ்க்கு வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாங்க. கண்மணி ஒரு பக்கம் சொல்கிறாங்க, மாமா என்ன பேசுகிறீங்க? எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்தா பாருமா இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்திரத்தை வந்து காட்டுறாங்க. நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீங்களாவது என் பேச்சை கேட்டு நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணீங்க. கடைசியில் நீங்களே வந்து இப்போ டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு வந்து நின்றுட்டு இருக்கீங்க. நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரில. அவங்கள பார்த்தீங்களா? என்னதான் இருந்தாலும் பிடிக்காமல் கல்யாணம் பண்ணாலும் இப்போ பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வீராயும் மாறனையும் வந்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் திரு முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கண்மணி வந்து நம்மளை போட்டு விட்டுருவாளோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ஃபார்ம் ஓப்பன் பண்ணி பார்க்காங்க. கண்மணிக்கு அப்போ தான் புரியுது, ஓஹோ இது வந்து நம்ம தங்கச்சி நம்ம வீரா வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கா. கடைசியில் வந்து அவங்க மாட்டுறதுக்கு பதிலாக நம்மளை மாட்டி விட்டா போல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து சரி இதை எப்படி சமாளிக்கன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே வந்து கண்மணி சொல்கிறாங்க, ஆமாம்மா இந்த டைவர்ஸ் பத்திரத்தை நான் வாங்கினேன். ஆனால் இதில் பேர் எதுவுமே எழுதலை. உங்ககிட்ட கேட்காம எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் அமைதியாக இருந்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னவா சொல்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே, ஆமாம்மா ஆரம்பத்தில் வந்து எனக்கு இந்த கல்யாணம் வந்து நான் பிடிக்காம தான் பண்ணேன். எனக்கு வந்து வேறு வழி இல்லாமல் தான் நான் கல்யாணம் பண்ணேன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அப்போ வந்து எனக்கு சில முரண்பாடுகள்லாம் இருந்துச்சு. அதனால் வந்து நான் அந்த கல்யாணத்தில் வந்து இஷ்டம் இல்லாமல் இருந்ததுனால ஃபஸ்ட்டு வந்து வாங்கி வச்சுருந்தேன். இதை எப்படியாவது வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து என் ஹஸ்பண்ட் இருக்காரே என்னையை வந்து தங்கமாக பார்த்துக்கிறாரு. அவர் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புகழ்ந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அப்புறம் எதுக்குமா இது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அது முன்னாடி வாங்கினது மாமா, இப்போ அது சும்மா இருந்துச்சு, அது எப்படியோ கைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சமாளிக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த எபிசோட வந்து முடிச்சிடுறாங்க.